அடியேன் ஆலிதாசன் அழகரோட குழந்தைகள் எல்லாரையும் கோவிந்தர் கோர் புற்றேவல் அப்படின்ற இந்த சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இப்போது நாம் அர்த்த பஞ்சகத்தினுடைய விஷயங்களை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். அதில் கடைசியாக வரக்கூடிய விரோதிகள் என்ன அப்படின்ற விஷயத்த நாம் இப்போ பார்ப்போம். விரோதிகள் மொத்தம் 5 விதமாக சொல்லப்படுகிறது. முதல்ல ஸ்வரூப விரோதிகள், இரண்டாவது பரத்வ விரோதிகள், மூன்றாவது உபாய விரோதிகள், நான்காவது புருஷார்த்த விரோதிகள், ஐந்தாவது பிராப்தி விரோதிகள். இந்த 5 விதமான விரோதிகள் நமக்கு பெருமாளுடைய விஷயத்தை அடையாமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த 5 விரோதிகளை ஒரு விரோதிகளாக என்னென்ன எப்படின்றத நம்ம கொஞ்சம் எளிமையாக பார்ப்போம். இது ஒன்றும் பெரிய காலட்சேபம் கேட்கணும். இதற்கான வியாக்கியானங்கள்லாம் பல மணி நேரம் பல நாட்கள் நம்ம கேட்டால் தான் இதுக்கெல்லாம் தெளிவு பிறக்கும். இதெல்லாமே நான் சொல்கிறது எதுக்காகன்னா, நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்து அதில் உங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட், ஒரு ஈடுபாடு வர வர நீங்கள் அதை நிறைய ஆராய்வீங்க. இல்லை பெரியவங்க வேறு யாரார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. இது இன்ட்ரடக்ஷன் தான். ஆகையால் அடுத்து ஸ்வரூப விரோதிகளை பற்றி நாம் பார்ப்போம். அது 3 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று தேகாத்மா அபிமானம், ரெண்டாவது அந்நிய சேஷத்துவம், மூன்றாவது ஸ்வஸ்வாத்தந்திரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேகாத்மா அபிமானம்னா என்ன அப்படின்னா, இந்த தேகத்தை ஆத்மாவாக நினைக்கக்கூடிய எண்ணம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேகம் வேற ஆத்மா வேறன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த தேகம்தான் ஆத்மா அப்படின்ற எண்ணத்தோடவே வாழ்கிறாங்க. அது தவறு. அது ஒரு விரோதி. ரெண்டாவது அந்நிய சேஷத்துவம். அந்நிய சேஷத்துவம்னா அடிமைப்பட்டிருப்பது. எம்பெருமான் ஒருவனிடத்திலேயே நம்ம அடிமைப்பட வேண்டியது. அதை விட்டுட்டு இப்போ தாயார் கூட அழகாக திருப்பாவையில் சொல்கிறான், உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் செய்வோம் அப்படின்றா. உனக்கே அப்படின்னு ஒரு ஏகாரத்தை போடுறான். அப்போது அதை விட்டுட்டு வேற இடத்துல நாம் அடிமைப்பட்டு இருப்பது அது ஒரு விரோதி. மூன்றாவது ஸ்வஸ்வாத்தந்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் யாருக்குமே கட்டுப்படாதவன், நான் சுவாதந்திரியமானவன் அப்படின்னு நினைக்கக்கூடியது மூன்றாவது விரோதி. இது மூணுமே ஸ்வரூப விரோதி அப்படின்னு வரக்கூடியது. அடுத்து வரக்கூடியது பரத்வ விரோதிகள். பரத்வன்னா பெருமாள் இல்லையா, பெரிய பெருமாள், அதாவது பரமாத்மா. அந்த பரமாத்மா விஷயமாக வரக்கூடிய விரோதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, தேவதாந்தர பரத்வ பிரதிபத்தி, ரெண்டாவது சமத்துவ பிரதிபத்தி, மூன்றாவது க்ஷுத்ர தேவதா சக்தி யோக பிரதிபத்தி, நான்காவது அவதாரங்களை மனுஷனாக நினைக்கக்கூடிய பிரதிபத்தி, ஐந்தாவது அர்ச்சாவதாரத்தில் அவனுடைய சக்தியை அசக்தியாக நினைக்கக்கூடிய பிரதிபத்தி. இப்போ இதை 5 ஒன்று ஒன்றா பார்ப்போம். தேவதாந்தர பரத்வ பிரதிபத்தி அப்படின்னா, பெருமாளை பற்றி ஆழ்வார் சொல்லும்போது, நம்மாழ்வார் சொல்லும்போது, மிக்காரும் ஒப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவனை விட அதிகமானவனும் அவனுக்கு ஒப்பானவனும் யாருமே இல்லை அப்படின்றது தான் ஆழ்வாருடைய பாசுரம். அப்போது பெரிய பெருமாளான பரமாத்மாவுக்கு இணையாக மற்ற தெய்வங்களை ஒப்பா சொல்கிறது. இந்த தேவதைகள் இப்படிப்பட்டது, இதுவும் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை, அதை விட அதிகமாக சொல்லக்கூடியது, அதிகமாக பெருமாளை விட ஒசத்தியாக சொல்லக்கூடியது, பெருமாள் சக்தி இழந்தவனா அவங்களுக்கெல்லாம் கீழே இருக்கிறவனா அப்படின்னு சொல்லக்கூடியது. அது தேவதாந்திர பரத்வ பிரதிபத்தி. ரெண்டாவது சமத்துவ பிரதிபத்தி. சமத்துவ பிரதிபத்தி தான் எல்லா சாமியும் ஒன்று தான்ப்பா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. ரொம்ப முக்கியமாக சில இடங்களில் சொல்லுவாங்க, அரியும் சிவனும் ஒன்று, அது அறியாதவன் வாயில மண்ணு. ஆக்சுவலாக இது சமத்துவ பிரதிபத்தி. இது விரோதிகளாகவே சொல்லப்படுது. இது எந்த காலத்திலையும் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்றது இல்லை. அது ஏன் இல்லைன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி விளக்கங்களில் நான் தரேன். அடுத்து க்ஷுத்ர தேவதா சக்தி யோக பிரதிபக்தி. இப்போது சில தேவதைகள், க்ஷுத்ர தேவதைகள்னு சொல்லக்கூடிய தேவதைகள்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிலர் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பில்லி சூனியம்லாம் வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோழி ஆடு இதெல்லாத்தையும் பலி கொடுத்து சில தேவதைகளை அவங்க கைக்குள்ளே வச்சுட்டு அந்த தேவதைகள் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்கும். அந்த மாதிரி தேவதைகளை மிக உயர்த்தியாக நினைக்கிறது. அந்த மாதிரி தேவதைகளை உயர்த்தியாக நினைத்து பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை தாழ்ச்சியாக நினைக்கிறது. அது ஒரு விரோதி. அடுத்து அவதார காலங்களில் பெருமாள் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும்
சஜாதிய நாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளை போன்று மனிதனாக இந்த மனுஷ ஜாதியிலே பிறந்து நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தானும் அனுபவித்துக் கொண்டு நமக்காக சில விஷயங்களை செய்தான். அப்படிப்பட்டவனை நம்மளை போல ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். இவனும் சாதாரண மனிதன் தானே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை பார்க்குறோம். அந்த மாதிரி நினைப்பது தவறு. அது ஒரு விரோதி. அப்படி நினைப்பதே ஒரு விரோதி. அடுத்து அர்ச்சாவதாரத்தில் அசக்தி யோக பிரதிபக்தி. இப்போ அர்ச்சாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து அழகாக நின்றுன்னு இருக்கான். அவனை பார்த்து சில விஷயங்களில் ஒருத்தர் கேட்குறார். கேட்டால் அவனுடைய அவனுக்கு அந்த விஷயங்கள் நடக்கலைன்ன உடனே, நீ என்ன கல்லா, நீ வெறும் பஞ்ச உலோகம் தானே, உனக்கு எப்பயாச்சும் இந்த மாதிரி உண்டா, இப்படின்னு பெருமாளுடைய அர்ச்சாவதாரத்தினுடைய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக எண்ணுவது. அவன் தன் சக்தி இழந்தவனா அங்கே இருக்கிறதுக்கு காரணம் வேற. அது பக்தனுடைய விருப்பத்துக்காக இருக்கிறான். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் கல்லு தானே, இவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைத்து சில விஷயங்கள். அவன் பெருமாள் முன்னாடியே சில அவசரப்படுறவங்களை பார்த்துருக்கோம். அவன் முன்னாடியே சத்தமாக பேசுறது, அவன் முன்னாடியே தவறான வார்த்தைகளில் பேசுறது. ரெண்டாவது அங்கே ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப தவறு. அர்ச்சாவதாரத்துக்கு சக்தி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியதான விரோதிகள். இது ஒரு விரோதிகள். ஆக பரத்வ விரோதிகளில் இதெல்லாம் வரும். அடுத்து வரக்கூடியது உபாய விரோதிகள். என்னென்ன உபாயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதுல இவங்க, அதாவது சரணாகதியை தவிர்த்து வேற உபாயங்கள் இருக்குது. அந்த உபாயங்களை கடைப்பிடிக்கிறதுனால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய விரோதங்கள். உதாரணமாக கர்மஞான பக்தி, அந்த உபாயங்களை கைப்பிடிக்கிறது, அதுதான் உசத்தி அப்படின்னு நினைக்கிறது, அதுதான் மிக உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது, சரணாகதி ரொம்ப எளிமையானது இல்லையா? நீ எல்லாத்தையும் விட்டுரு, சர்வதர்மான் பரித்தச்ச மாம் ஏக்கம் சரணம் ரஜன்னு பெருமாள் சொன்னான். எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடத்துல சரணடைஞ்சிரு, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு பெருமாள் சொன்னதை எல்லாத்தையும் விட்டுட்டா அதனால் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு அந்த எளிமையை நாம் அவநம்பிக்கைப்படுறது, அதை ஏளனமாக நினைக்கிறது. இது ரெண்டாவது விதமான தவறு. மூன்றாவது, இப்போ நான் நிறைய பாபங்கள் செய்திருக்கிறேன், இந்த பாபங்கள் எல்லாம் பெருமாள் எப்படி மன்னிப்பான், எப்படி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சரணம் அடைந்ததுனால என்னை இந்த ஜென்மத்திலேயே எனக்கு மோட்சத்தை கொடுப்பானோ அப்படின்ற நம்பிக்கை, அவநம்பிக்கை, அது ஒரு விரோதி. ஆக மூன்று விதமாக கர்மஞான பக்தி போன்ற உபாயங்கள் மேலே ஏற்படக்கூடிய நம்பிக்கை, அது வசத்தின்னு நினைக்கிறது. சரணாகதியினுடைய எளிமையை நினைத்து இதனால் நமக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையும் ஏளனமும். மூன்றாவது, நாம் செய்த பாபத்தினுடைய கர்மாவினுடைய பாபத்தினுடைய வலிமையை கண்டு பயந்து பெருமாள் நமக்கு மோட்சம் தரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறது. இது உபாய விரோதிகள். அடுத்து இருக்கக்கூடிய புருஷார்த்த விரோதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்னன்னா, தன்னுடைய சொந்தங்கள், தன்னுடைய மனைவி மக்கள் இவர்களையே பிறவியின் பேராக நினைத்து, இதுதான்ப்பா புருஷார்த்தம்னா என்னன்னா அதுதான் கடைசி இல்லையா, அதுதான் அடையக்கூடிய பலன், கடைசியாக நாம் அடைந்து அனுபவிக்க வேண்டிய பலன். அதை இவங்க புருஷார்த்தம்ன்றது என்ன, பெரிய பெருமாளுடைய திருவடிகளை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் செய்கிறது, அவன் திருவுள்ள உகப்புக்காக கைங்கரியம் செய்கிறது தான் புருஷார்த்தம். ஆனால் அவங்க அதுக்கு எதிராக என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய மனைவி மக்கள் இவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சேர்ந்து செய்வது, அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பது, இதுதான் இவங்களுடைய பிறவி பயனாக நினைத்து கொண்டு வாழறது. அது ஒரு தப்பு, விரோதி. ரெண்டாவது, புலனின்பங்களில் ஈடுபடுவது. இந்த புலனின்பங்கள் பல விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இந்த தேகத்துக்கு தேவையான சந்தோஷங்களில் ஈடுபடுறது, அதுதான் இந்த பிறவியின் பலன் அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்வது, அது ரெண்டாவது. மூன்றாவது, நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வது, அதனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் புண்ணிய காரியங்கள் செய்யணும், கண்டிப்பாக புண்ணிய காரியங்கள் செய்யணும். ஆனால் அந்த புண்ணிய காரியங்கள் செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய விஷயம், சொர்க்கம் தான் வசதி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு விரோதி. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் விட்டுட்டு பெருமாள் கைங்கரியத்தில் ஒருத்தருக்கு ஈடுபாடு வந்துடும். ஆனால் அந்த பெருமாள் கைங்கரியத்தில் பெருமாள் தான் சகலமும், பெருமாள் தான் சகல புருஷார்த்தமும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு விரோதி என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியத்தும் பெருமாள் கைங்கரியம் தான்ற எண்ணமும் வந்துடும்.
ஆனால் அந்த கைங்கரியத்தில் கூட பெருமாள் திருவுள்ள உகப்புக்கு செய்யாத தனக்கு இஷ்டமான விஷயங்களை செய்கிறது, இதுவும் ஒரு விரோதி. அது வந்து பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. பெருமாளுக்கு துளசி மாலை பிடிக்கும், அதை பெருமாளுக்கு சாத்தலாம் அப்படின்னா பெருமாள் திருவுள்ளம் திருமூர்த்தியே ரொம்ப சிறுசாக இருக்கும். அந்த இடத்துல இவருடைய பணத்தெல்லாம் காட்டுறதுக்காக, இவருடைய வசதிகள்லாம் காட்டுறதுக்காக ரொம்ப பெரிய மாலையாக, ரொம்ப வசதியாக நிறைய பூவெல்லாம் போட்டு, ரொம்ப உயர்ந்ததான பூவெல்லாம் போட்டு, ரொம்ப பெரிய மாலையாக போட்டு பெருமாள் திருமேனியில் அப்படி சாத்துவான். பெருமாளுடைய திருத்தோல் தாங்கமா அப்படின்ற அந்த எண்ணம் வரணும் இல்லையா? பெருமாளுடைய திருமேனி அந்த அந்த மாலையை தாங்குமா அப்படின்ற அந்த எண்ணம் வரணும். இதுவும் ஒரு விரோதி. தன்னுடைய எண்ணங்களுக்காக கைங்கரியம் பண்ணுறது, இதுவும் தவறு. இதுவும் பண்ணக்கூடாது. ஆக புருஷார்த்த விரோதிகள் மனைவி மக்களையே பிறவி பயனாக நினைப்பது, புலனின்பங்களையே பிறவி பயனாக நினைப்பது. மூன்றாவதாக சொர்க்கம் போன்ற விஷயங்களில், அதாவது சொர்க்கம் போன்ற அதாவது இது நிரந்தரமில்லாத விஷயங்களில் இவங்களுக்கு மனசு போகிறது. நான்காவது, பெருமாளுக்கு பிடித்த கைங்கரியம் பண்ணாத தனக்கு பிடித்த கைங்கரியங்களை பண்ணுறது. இது நான்காவது விஷயம். இதுதான் வந்து புருஷார்த்த விரோதிகள்னு சொல்லப்படுது. ஐந்தாவதாக இருக்கக்கூடிய பிராப்தி விரோதிகள், அது என்னன்னா பகவத் பாகவத அபச்சாரங்கள். பகவானிடத்திலும் பாகவதர்களிடத்திலும் அபச்சாரப்படுறது. பகவானிடத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பெருமாள் தனக்கு ஒன்றுமே செய்யலையே, நான் இத்தனை கஷ்டப்படுறேனே, நான் இத்தனை சுற்றுறேனே, பெருமாளுக்கு இந்த சகஸ்ரநாமம்லாம் இத்தனை தடவை சொல்கிறேனே, பெருமாளுக்கு இந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணனே, எனக்கு அப்படியே இந்த கஷ்டங்கள்லாம் தீரலையேன்னு பெருமாள் மேலே நொந்துக்கிறது. அது பகவத் விரோதம், அபச்சாரம். ரெண்டாவது, பாகவத அபச்சாரம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. பெருமாளுடைய பாகவதர்களை அவர்களுடைய உருவத்தை பார்த்து பரிகசிக்கிறது, அவர்கள் வாழக்கூடிய இடத்தை பார்த்து பரிகசிக்கிறது, அவர்கள் செய்யக்கூடிய உத்தியோகங்களை பார்த்து பரிகசிக்கிறது. ரெண்டாவது, அவர்கள் எந்த ஜாதியில் பிறந்திருக்கிறார்களோ அந்த ஜாதியை இழிவாக பேசுறது. இதெல்லாம் பாகவத அபச்சாரம். இதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. இந்த அபச்சாரங்களுக்கு ஒரு காலத்திலையும் பெருமாள் வந்து நிவர்த்தி செய்ய மாட்டான். அவர்களை பாழும் நரகத்தில் தள்ளுவேன்னு பெருமாள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறான். பகவத்கீதையில் இது ரொம்ப இதுவாக சொல்கிறான். அடுத்து இருக்கக்கூடிய பகவத் பிரசாத், அதாவது பெருமாள் நாம் சாப்பிடக்கூடிய அன்னம் வந்து பெருமாளுக்கான அன்னத்தை தான் சாப்பிடணும், பெருமாளுக்கு கண்டறியப்பட்ட பிரசாதத்தை தான் சாப்பிடணும். வேற அன்னங்களை புஜிப்பது அபச்சாரம். அந்த அபச்சாரம் செய்யக்கூடாது. அப்படி அந்த அபச்சாரம் செய்கிறதுனால நமக்கு ஞானங்கள் போகும். யார் கையில் நம்ம சாப்பிட்றோமோ, யாருடைய பொருளை கொண்டு யாருடைய கையால் நம்ம சாப்பிட்றோமோ அவங்களுடைய எண்ணங்கள்லாம் நமக்கு வரும். இது வந்து வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது. ஆகையினால அந்த மாதிரி அன்னங்களை சாப்பிடாமல் இருக்கணும். அது ஒரு விரோதம். மூன்றாவது, நாத்திகர்கள் மற்றும் மற்ற தேவதாந்தரங்களை வணங்கக்கூடியவர்களோட நமக்கு சகவாசம், அது தப்பு. இல்லை, இங்கிலீஷில் கூட ஒரு ப்ராவர்ப் இருக்குது, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ டெல் யுவர் கேரக்டர் அப்படின்பா. இந்த நாத்திகர்கள் காலப்போக்கில் நமக்கு பெருமாள் மேலே ஈடுபாடுகளை குறைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவது, நீ எப்போ பார்த்தாலும் அழகர்கிட்ட போகிற, அதுக்கு பதிலாக இந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துல இந்த சாமியை கும்பிட்டா உனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜையை பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், எதுக்கு நீ போய் அங்கே இருக்கிறேன்னு மனசை மாற்றிடுவாங்க. ஆக பிற தேவதாந்திரங்களை வணங்கக்கூடியவர்களுடையும் பழகுவது, அது ஒரு விரோதம். ஆக பிராப்தி விரோதிகள் பகவத் பாகவத விஷயங்கள் அபச்சாரப்படுவது. ரெண்டாவது, பெருமாளுக்கு கண்டறியப்படாத மற்ற அன்னங்களை புஜிப்பது. மூன்றாவது, நாத்திகர்களோடும் மற்ற தேவதாந்தரங்களை வணங்கக்கூடியவர்களுடையும் நாம் சேர்ந்து பழகுவது. இது வந்து மூன்றுமே பிராப்தி விரோதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அர்த்த பஞ்சக ஞானத்தில் இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய விரோதிகள் எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் எளிமையாக பார்த்தோம். இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் காலட்சேபங்கள் கேட்கணும். காலட்சேபங்கள் வந்து பல மணி நேரம் பல நாட்கள் கேட்டால் தான் இதற்கெல்லாம் வந்து நல்ல அர்த்தம் புரியும். அந்த அர்த்தம் புரிஞ்சாதான் நமக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும். இதெல்லாமே நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அறிமுகமாக வீடியோன்றதுனால, அறிமுக காணொலின்றதுனால ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ஒரு விஷயமும் இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விரோதிகளில் 5 விரோதிகளில் ஒவ்வொரு விரோதிகள்லேயும் ஒரு விதமான விஷயங்களையும் நீங்கள் பல நாள் காலட்சேபம் கேட்கணும். அப்போ தான் அது வந்து புரியும். ஆகையினால இது ரொம்ப அறிமுகம்ன்றதுனால ரொம்ப எளிமையாக முடிந்த அளவுக்கு எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறேன். இதை நீங்களாக தேடி நிறைய விஷயங்களை பார்த்து படிச்சுக்கணும், இல்லை காலட்சேபங்கள் கேட்டுக்கணும், பெரியவர்கள்கிட்ட
கேட்டு இதனுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும்னு கேட்குறேன். அடியேன் ராமானுஜதாசன்.